கருத்துக்கள் என்னுடையது, ஆனால் பொறுப்புக்கள் மட்டும் உங்களுடையது என்றுதான் எங்கட சமூகத்துல பல கதைகள் போகுது என்று என்ற நண்பர் ஒருத்தர் கூறினார். அந்த வகையில இளைஞர்கள் தங்களுடைய வீட்டு பொறுப்புகளை எடுக்கிறதுக்கும் பெற்றோர்களுக்கு பாரம் இல்லாம இருக்கணும்ன்றும் நான் முதநாத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ சம்பந்தமாக பல பாசிட்டிவான ஐடியாஸ் வந்திருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் எனக்கு மெசேஜ் அடிச்சிருந்தீங்க. நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம் தான், நல்ல கருத்து. ஆனா என்னதான் செய்யலாம் சார்? எல்லாரும் கதை தான் சொல்றாங்க. ஃபேஸ்புக்ல இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. பல கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. 25,000 30,000 40,000 சொல்றாங்க. இதை செஞ்சா ஒரு மாசத்துல 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. இதுல எது சரி எது பிள்ளை சம்பந்தமாக எந்த அறிவும் இல்லை. அதே நேரம் கேமராவோட கிடைச்சா எல்லாரும் வீடியோ செய்யறாங்க. இப்படி சம்பாதிச்சேன் அப்படி சம்பாதிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை, அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே கேமரா கிடைச்ச எல்லாரும் இப்ப கருத்து தெரிவிக்கிறது மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஆனா அதுல யாரு சரி யாரு பிள்ளைன்னு அலசி ஆராயிற வேலைய என்னால செய்யலாது. நாங்க கடந்த கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக எங்கட கம்பெனியில வேலை செய்யறதுக்கும், எங்கட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ், எங்கட வெப்சைட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, எங்கட பிசினஸ் ஆபரேஷன்ஸ் ரன் பண்றதுக்கு இலங்கையில தமிழ் பேசும் மக்கள்ல எங்கட சமூகத்தில இருந்து யாரையாவது ஹையர் பண்ணலாம் யோசிச்சால் சரியான ஆட்களை தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, இந்தியால இருந்து மற்றும் பிலிப்பீன்ஸ்ல இருந்து நாங்க வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் VAs ஆட்களை ஹையர் பண்ணித்தான் எங்கட வேலைகளை செய்யறதுக்காக ரிமோட் ஒர்க்ல நாங்க ஹையர் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. இது சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலைகள், சின்ன வேலைன்னா சாதாரணமாக கால்ஸ் எடுக்கிறது, ரிசப்ஷனிஸ்ட் வேலையை செய்யறது, எங்கட கிளையன்ஸை மேனேஜ் பண்றது, கிளையண்ட் லிஸ்ட்டை கால் பண்றது, அவங்களுக்கு சேல்ஸ் அவுட் ரீச் செய்யறது என்று சொல்லி பேசிக்கான கம்பெனி ஆபரேஷன்ஸ் வேலைகள்ல இருந்து, ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி வேலைகள்ல இருந்து காம்ப்ளெக்ஸான ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லண்டா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான வேலைகள் கூட எங்கட நாட்டுல இருக்கிற ஆட்களுக்கு நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னால் ஒர்க் எத்திக்ஸ் சரியாக வேலை செய்யறாங்க இல்ல, வேலை தெரியா, அப்படி இல்லாட்டி வேலை குறைவா இருந்தாலும் பெரிய பிரைஸ், அவங்கள ஓவர் வேல்யூ பண்ணி கொள்றது, அண்டர் ஸ்கில்ட் பட் ஓவர் வேல்யூட் என்ற பிரச்சனை எங்களுக்கு இருந்ததுனால கடந்த 1.5 வருடம் காலமாக நாங்க ஹையர் பண்ணின மிச்சம் ஆட்கள் எங்கட நாட்டுக்குரியாக்கள் இல்லாம வெளியாக்களை தான் நாங்க ஹையர் பண்ண வேண்டி இருந்தது. கடந்த 1 வருடமாக இலங்கையில இப்படி திறன் பற்றாக்குறை, திறமை உள்ளவர்கள் இருந்தாலும் திறன்கள் இல்ல, ஸ்கில்ஸ் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அது ஸ்கில்ஸ் பற்றாக்குறை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், எக்ஸ்போஷர் ஸ்கில்ஸ் சம்பந்தமான எக்ஸ்போஷர் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்றதை அறிந்து கொண்டதுனால இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு பிளான் போட்டு கொண்டிருக்கும் போதுதான் சைக்ளோன் டித்வா வந்தது. சைக்ளோன் டித்வா வந்ததோட நாங்க பிளான் பண்ணினோம், எங்கட சமூகத்துக்கு நாங்க கை கொடுக்காத வரையில வெளியாக்கள் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, வெளியிலிருந்து யாருக்கும் உதவி செய்ய இயலாது. அடுத்தது டிரெக்டாக சைக்ளோனால பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கால பாதிக்கப்பட்டவர்கள்னாலும் சரி, வெளியில இருந்து மறைமுகமாக தாக்கப்படுற பொருளாதார ரீதியாக தாக்கப்படுற பரந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள்னாலும் சரி, எல்லாருக்கும் காசு கொடுத்து சமாளிக்க இயலாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி மட்டும் சமாளிக்க இயலாது. அவர்களோட வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்றதுக்கும் வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்வதற்குமான வழிவகைகளை நாங்க செஞ்சு கொடுக்கணும் என்ற எண்ணத்துல தான் நாங்க யோசிச்சு கொண்டிருக்கும் போது டிஜிட்டல் ஸ்கில்ஸ் என்ற அந்த ஏரியாவை நாங்க எங்கட சமூகத்துக்கு கொடுக்கணும். இதன் ஊடாக வீட்டிலிருந்து வேலை செய்யறதுக்கும் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் ஆக இருக்கிறதுக்கும், மற்றது வெப் டெவலப்பர்ஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், மற்றது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், மற்றது CRM மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் அவுட்ரீச், இப்படி பல ஏரியாஸ் இருக்கிறது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏரியாஸ்ல இப்படின்ற பல ஜாப்ஸ் இருக்குது. இந்த ஏரியாஸ்ல வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸாக ரிமோட் ஜாப்ஸ், வீட்டிலிருந்தே வேலை செய்யறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கான வழிவகைகளை நாங்க செய்யணும்
நாங்க கடந்த மாதத்துக்குள்ள டிசைட் பண்ணினோம். அந்த வகையில பல நல்லுள்ளம் படைத்தவர்களின் உதவியோட இப்போது உங்களுக்கு நாங்க இந்த முக்கியமான ப்ரோக்ராமை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்க வச்ச பேர் தான் டிஜிட்டல் ஜம்ப் ஸ்டார்ட். அதாவது டிஜிட்டல் வேர்ல்ட்ல உங்களுக்குரிய அந்த புஷ், அந்த ஜம்ப் ஸ்டார்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம். நான் கனடாவுக்கு வந்த போது, நான் ஒரு லாயராக வந்தது, இலங்கையில இருந்து வந்த போது, இங்க இருக்கிற எந்த ஜாப்லையும் நாங்க அடிப்படையாக வேலை செய்யணும்டா, அது சேல்ஸ் ஜாப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஒரு ஜூனியர் லெவல் இல்லாட்டி மிட் லெவல் இல்லாட்டி டாப் லெவல்ல எந்த வகை இடத்துல ஒர்க் பண்றேன்றாலும் பேசிக்காக தெரிய வேண்டிய அடிப்படை ஸ்கில்ஸாக நாங்க இன்னைக்கு பெரிய டிஜிட்டல் மீடியா இல்லாட்டி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்லைண்டா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற அது எல்லாத்தையும் நாங்க அந்த பெரிய விஷயமாக கருதுற எல்லாத்தையும் அடிப்படை தகைமையாக இங்க இருக்கிற கம்பெனிஸ் எதிர்பார்க்குது. அந்த தகைமைகள் இல்லாம எந்த ஒரு கம்பெனிலையும் ஜாப்ஸுக்கு கூட அப்ளை பண்ண இல்லாத நிலைமையாக இருக்குது. அதனாலதான் இலங்கையிலிருந்து வர பலர் இங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னண்டா எங்களுக்கு இங்க வந்ததுக்கு இல்லை, வெளிநாட்டுக்கு போனதுக்கு இல்லை, கனடாக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு இல்லை, இங்க வந்ததுக்கு சரியான ஜாப் ஒன்று கிடைக்கிறல்ல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்றது. நீங்க கஷ்டப்படுறது உண்மை. ஆனா நீங்க உங்களுக்கான ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள இல்லைண்டா நீங்க இலங்கையில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில தான் இருக்க வேண்டி வரும் நான் கருதுறேன். அந்த வகையில யங்ஸ்டர்ஸாக இருக்கிற 16 to 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறண்டா நீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ்ல புலமை தேவையில்லை, சாதாரண பாண்டித்யம் இருக்குதுண்டா, சாதாரண விடயங்களை ஒரு வீடியோவை பார்த்து விளங்கி கொள்ளையிலுமான இருக்குதுண்டா, சாதாரண இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி விளங்கியலும் இருந்தா, அதோட உங்களுக்கு ஒரு லேப்டாப் இருந்தா அல்லது உங்களுக்கு ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணலுமாக இருந்தா, அதோட நீங்க உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கமிட் பண்ணலுமாக இருந்தா, நீங்க என்ன செய்யுங்கடா இந்த ப்ரோக்ராமை கன்சிடர் பண்ணுங்க. இது 8 கிழமையில உங்களுக்கு படிப்படியாக 4 வகையான ஸ்கில்ஸை உங்களுக்கு தாரதுக்கு, மிக இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல உங்களுக்கு அவசரமாக ஒரு ஜாப் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு அல்லது ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒரு தொழில் முனைவராக ஒரு ஆண்டர்பிரனியராக வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கான அவசரமான பேசிக் ஸ்கில்ஸையும் அதுக்குரிய பிளாட்ஃபார்மையும் அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸையும் உங்களுக்கு தாரதுக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஊடாக நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்கட சொந்த கம்பெனியில ஒர்க் பண்றதுக்கு சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதோட பலருக்கு பறந்து விரிந்து போய் இந்த ஏரியாஸ்ல இருக்கிற ஜாப்ஸையும் இந்த ஏரியாஸ்ல இருக்கிற ஸ்கில்ஸை பயன்படுத்தி ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கையும் எடுத்துக்கொண்டு இலங்கைக்குள்ளேயே இருக்கிற கம்பெனிஸுக்கு கேட்ட பண்றதன் மூலமும் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு கேட்ட பண்ற மூலமும் ருபீஸ்லயும் டாலர்ஸ்லயும் சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கிறது. இலங்கைக்குள்ளேயே வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்றதன் ஊடாக வர்ச்சுவல் அந்த அசிஸ்டிங் அல்லது ரிமோட் ஒர்க் என்ற ஏரியால ஃபைவர் அப்வொர்க் மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுல இருக்கிற அதீதமான காம்படிஷன் காரணமாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு பெனட்ரேட் ஆக இல்லாத, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ள போய்கொள்ள இல்லாத நிலைமையில இலங்கையிலையும் இருக்கிற பல ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி இலங்கைக்குள்ளேயே இருக்கிற கம்பெனிஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் இலங்கையில இதுவரையில பொதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படாத சில சாஃப்ட்வேர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றதன் மூலமாக கிளையன்ஸுக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்குறதோட உங்களுக்கான ஒரு தொழில் முனைவு, ஒரு ஆண்டர்பிரனியூரல் ஒரு ஒர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வழியைத்தான் நாங்க உங்களுக்கு செய்யறோம். சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு செலவா ஃப்ரீயா கொடுக்க இயலாது. என்ன ஃப்ரீயா கொடுக்கறது சாத்தியம் இல்லை, அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த வகையில இந்த கோர்ஸை செய்யறதுக்கான காஸ்ட் 30,000 ரூபாய். ரைட், இது காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, காஸ்ட்டை கவர் பண்றதுக்காக. ஆனால் ஐ வில் மேக் இட் ஸ்வீட் ஃபார் யூ. நான் அதை உங்களுக்கு இனிப்பானதாக மாற்றி காட்டுறேன். என்னண்டா, எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம் தான், 3 விடயம். ஒரே விஷயம் தான் 3 படியில செய்யறது. என்னண்டா, முதலாவது எங்கட ஃபேஸ்புக் பேஜ் வினர்ஸ் டிஜிட்டல் ஏஐ, அதை நாங்க கீழே டேக் பண்ணியிருக்கோம். அதை லைக் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2 அந்த வினர்ஸ் டிஜிட்டல் ஏஐ பேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட வால்ல ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 3வது நீங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஏன் தேவை, நீங்க இந்த கோர்ஸுக்கு ஏன் பொருத்தம் சொல்லி எங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷம்
1.5 நிமிஷம் ஒரு 90 செகண்ட் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு அனுப்புங்க எங்கட இன்பாக்ஸுக்கு, எங்கட வினர்ஸ் டிஜிட்டல் ஏஐ ஏண்ட இன்பாக்ஸுக்கு இல்ல, வினர்ஸ் டிஜிட்டல் ஏஐ பேஜ்ட இன்பாக்ஸுக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. 2வது இந்த பேஜ் உங்களையோ இல்லாட்டி இந்த வீடியோவையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. 3வது அந்த வீடியோ அந்த பேஜ்ட இன்பாக்ஸ்ல ஏண்ட இன்பாக்ஸுக்கு இல்ல, அந்த பேஜ்ட இன்பாக்ஸ்ல உங்களோட வீடியோ உண்டு, ஒரு 90 செகண்ட் வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்து எங்களுக்கு சொல்லுங்க. ஏன் நீங்க இந்த ப்ரோக்ராம செய்யறதுக்கு பொருத்தம் சொல்லி. இப்படி பொருத்தம் கருதுற ஆட்கள்ல மொத்தமாக நாங்க எடுக்க போறது 30 பேர் இந்த கோர்ஸுக்கு. அதுல 15 பேருக்கு இந்த கோர்ஸை அறவாசி விலையில தாரத்துக்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு அந்த காஸ்ட்டை வந்து நாங்க பர்சனலாக பே பண்ணி உங்களுக்கு அந்த 30,000 ரூபாயோட கோர்ஸை 15,000 ரூபாய்க்கு தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். எங்கட சமூகம், எங்கட தமிழ் பேசும் சமூகம் இந்த இப்போது இருக்கிற இக்கட்டான நிலைமையிலிருந்து வெளியே வரணும். டாலர்ஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கால இருந்து ருபீஸ்ல இருந்தாலும் சரி, இலங்கையில் இதுவரையில யூஸ் பண்ணப்படாத ஆல் இன் ஒன் டூல்ஸ் மூலமாகவும், ஏஐ மூலமாகவும், ஆட்டோமேஷன் மூலமாகவும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான, நீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை அவசரமாக ஈட்டிக்கொள்றதுக்கான, உங்களோட பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த காத்திரமான பங்களிப்பை செய்யறோம். எல்லாரும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி கருத்துக்கள் நம்மளுடையது, பொறுப்பு மட்டும் யாரோடையது, எங்களுடையதல்ல என்று சொல்ற அந்த கருத்து சொல்லிட்டு மட்டும் விடுற கருத்து கண்ணையாக இல்லாம நாங்க இறங்கி எங்கட சமூகத்துக்கு காத்திரமான சில பங்களிப்புகளை செய்யணும்ன்றதுக்காக மட்டும் இந்த ப்ரோக்ராமை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சில நல்லுள்ளங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக முன் வந்திருக்கிறாங்க. அதை வச்சுதான் இந்த ஸ்காலர்ஷிப்பை நாங்க உங்களுக்கு தாரோம். 30 பேர் தான் எடுக்க போறோம். அதுல 15 பேருக்கு அற விலையில 30,000 ரூபாயோட கோர்ஸை 15,000 ரூபாய்க்கு நாங்க கொடுப்போம், நீங்க அனுப்புற அந்த வீடியோவை வச்சு. எனவே இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதீதமான வரவேற்பு இருக்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு. எனவே முந்திக் கொள்ற ஆக்களுக்கு நாங்க முந்திய சான்ஸை கொடுக்கறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.